ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா நவராத்திரி ஸ்பெஷல்ங்கிறதுனால துர்கை அம்மாவை பத்தி பேசாம இருக்க முடியுமா? இது வரைக்கும் நான் துர்கை அம்மனை பத்தி அதிகமா பேசினது இல்லை. அதனால துர்கை அம்மாவை பத்தி ஸ்பெசிஃபிக்கா பேச போறேன். இந்த வீடியோ துர்கை அம்மாவோடைய பக்தர்கள் எல்லாம் பார்த்து ரசிங்க. ஏன்னா அந்த வீடியோ துர்கா அம்மாவோட பல ரூபங்களை பத்தி நான் ஜெனரலா விளக்கிட்டு நான் 3 ரூபங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் அலாட் பண்ண போறேன். எப்படின்னா 3 ரூபங்கள் இருக்கு துர்கைக்கு. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு துர்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌசிகா தேவின்னு ஒரு தேவி இருக்காங்க. இந்த கௌசிகா தேவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்கா அம்மாவோட ஒரு ரூபம். அப்புறம் மகிஷாசுர மர்தினி யாருன்னா மகிஷாசுரனை கொன்னது. அவ கௌசிகா தேவி யாருன்னு கேட்டீங்கன்னா சும்ப நிஷும்பனை கொன்ன துர்கை அம்மாவோட ரூபம். மகிஷாசுர மர்தினி யாருன்னு எடுத்துக்கிட்டா மகிஷாசுரனை கொன்ன துர்கை ரூபம். துர்கமாசுரனை கொன்ன துர்கை ரூபத்துக்கு இன்னொரு துர்கான்னு சொல்லுவாங்க. அப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 விதமான துர்கை இருக்கிறாங்க இந்த இதுலயே. அப்ப இந்த 3 விதமான துர்கையில 3 விதமான பிரயோகங்கள் இருக்கு, 3 விதமான தன்மை இருக்கு. ஏன்னா எல்லா துர்கையும் எல்லாத்துக்கும் சூட் ஆக மாட்டாங்க. இதுல படிநிலைகளும் இருக்கு. முதல்ல நீங்க எடுத்துக்கணும், யாரை எடுத்துக்கணும்னா துர்கை ரூபத்துல மகிஷாசுர மர்தினியை தான் நீங்க கும்பிடணும். அந்த மகிஷாசுர மர்தினி கும்பிடுறதுக்கு எதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஃபேமிலி டைனமிக்ஸ், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி கையாள்வது அப்படிங்கறத இந்த ஃபார்ம் ஆஃப் துர்கை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. சோ ஏன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். குடும்பம்ங்கிறது உங்களுக்கு ஒரு விதமான பாதுகாப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு செக்யூரிட்டி லேயர். அப்படிங்கிற போது இந்த ஃபேமிலி டாக்ஸிக்கா போகும்போது எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அப்படிங்கிற போது இந்த துர்காதேவியை வழிபடுறவங்க எடுத்துக்கிட்டோம்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தை எப்படி கையாளுறது, குடும்பமே எப்படி உங்க வாழ்க்கையில உங்களோட பரிணாமத்துக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கிற சொல்றவங்க எல்லாத்துக்குமே தெரியும் குடும்பம் முக்கியம்னு. பட் அது எப்படி கையாளுறது, அதுல என்னென்ன டைமென்ஷன் இருக்கும், எப்படி எல்லாம் இப்ப ஒரு ஃபெமினின் ஆஸ்பெக்ட் மட்டும் இதுல எப்படி குறுக்கால வருவாங்க. அதாவது ஃபெமினின் ஆஸ்பெக்ட் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்ன பண்றது, அதாவது மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் ரெண்டுமே ஹெல்த்தியா இருக்கணும். ஒரு ஃபேமிலி டைனமிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண் தத்துவம் இரண்டுமே சமநிலையில ஆரோக்கியமா ஒரு பரிமாற்றத்துல இருந்தா தான் அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அந்த ஆண் தத்துவம் பெண் தத்துவம் இது ரெண்டையும் சமநிலையா எப்படி பரிணமிக்க வைக்கிறது, இது இதுல துர்கை அம்மா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றாங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி 3 பேருமே அடக்கம். அப்படிங்கிற போது 3 தேவிகளும் அடக்கம்ங்கிற போது மும்மூர்த்திகளும் ஒரு லெவல்ல அவங்களோட இதாவாங்க. துர்கா தேவி மகிஷாசுரனை கொல்ல போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, பெருமாள் கிட்ட இருந்தும் வெப்பன் வாங்குவாங்க, சிவன் கிட்ட இருந்தும் ஆயுதம் வாங்குவாங்க, தேவர்களுக்கிட்ட இருந்தும் வாங்குவாங்க, விநாயகர் கிட்ட இருந்தும் வாங்குவாங்க, பிரம்மதேவர் கிட்ட இருந்து கமண்டலத்தையும் வாங்குவாங்க. சோ ஒரு லெவல்ல அவங்களோட சக்தியும் துர்கைக்குள்ளார அடக்கம்ங்கிறதுனால நீங்க துர்காதேவி வழிபாடு பண்ணும்போது நீங்க கிட்டத்தட்ட ஒரு அர்த்தநாரி ரூபத்தை கும்பிடுற மாதிரி தான். அதாவது ஒரு ஆண் பெண் தத்துவம் இரண்டையும் நீங்க கமென்சரேட் பண்ணி நீங்க கும்பிடுற மாதிரி தான். நிறைய பேர் துர்கை தேவின்னு சொல்லும்போது வெறும் பெண்ணுன்னு மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவ எடுத்துக்கிட்டீங்கன்னா உடல் பலத்திலயும் சரி, உக்கரத்திலயும் சரி, ஒரு ஆணுக்கு ஈக்குவலான இது இருப்பாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பெண் ஆணுக்கு ஈக்குவலா ஸ்ட்ரென்த் ஆக முடியாது. இல்ல துர்கை தேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஆணுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் என்னால போர்ட்ரே பண்ண முடியும்ட்டு மகிஷாசுரனோட அகங்காரத்தை உடைப்பாங்க. சோ ஒரு லெவல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஷீஸ் அர்த்தநாரி ஃபார்ம். ஷீ கேன் எம்பாடி போத் masculine and feminine. ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய தெய்வங்களோட மூல ரூபம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்த்தநாரி ரூபமா தான் இருக்கும். அது ஆண் பெண் தத்துவத்துக்குள்ள உட்படாது. அப்படிங்கிற போது துர்கை தேவிக்கு இது எக்ஸப்ஷன் கிடையாது. ஸோ மகிஷாசுர மர்தினி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அவங்க இந்த ஒரு தாத்பரியத்துக்குள்ளார வருவாங்க. ஸோ ஆண் பெண் தத்துவத்தை எப்படி ஒரு குடும்பத்துல சமநிலையா கொண்டு வரதுன்னு, சரி ஆண் பெண் தத்துவம் உள்ளுக்குள்ளார இருக்குங்கிறது இருக்கு, அது எப்படி வெளிப்புறத்துல குடும்பத்துல கொண்டு வரதுன்னு. இன்னொன்னு இதை அப்படியே மேற்படி போனீங்கன்னா துர்காதேவி வருவாங்க. இந்த துர்காதேவி யாருன்னா இந்த துர்கமாசுரனை கொண்ட துர்காதேவி. இவங்களே துர்கைன்னு சொல்லுவாங்க. இந்த துர்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமான காலகட்டங்கள், கடினமான காலகட்டங்கள்ல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடியவங்க. ஆனா இந்த துர்கை தேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடினமான காலகட்டங்கள் அதிகமா வழிபடக்கூடியவங்களே தவிர அவங்களுக்கு அதுக்கு மேல அவங்களுக்கு வழிபாடு முறைகள் கிடையாது. ஏன்னா இந்த துர்காதேவி எடுத்துக்கிட்டீங்கன்னா கடினமான காலகட்டங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அதுல இருந்து எப்படி வெளியில வர்றது, அசாத்தியமான விஷயங்களை எப்படி சாதிக்கிறது. இந்த துர்கா தேவியோட இது அதுதான். துர்கமாசுரனை கொண்ட துர்கை தேவியை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எதை குறிக்கிறாங்கன்னா அசாத்தியமான விஷயங்களை சாதிக்கிறதுக்கான தெம்பும் மன பக்குவமும் அதுக்கான சக்தியும் கொடுக்கக்கூடியவங்க. துர்கைங்கிறது அதுக்கான மீனிங் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இம்பாசிபிள் அச்சீவ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கக்கூடியங்க, சாத்தியமே இல்லாத விஷயத்த சாத்தியமாக்கக்கூடிய சக்தி படைச்சவங்க தான் துர்கை. அப்படிங்கிற போது இந்த ஃபார்ம் ஆஃப் துர்கையா துர்கமாசுரனை கொண்ட துர்கையை நீங்க வழிபடும் போது என்னன்னா உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். அவங்களுக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நவதுர்கையும் வருவாங்க. ஒரு லெவல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷல் புத்தின்னு ஒரு அரக்கனை கொல்றதுக்கு நவதுர்கை ரூபங்கள் வருவாங்க.
அப்போ வந்து அவனோட துர்கமாசுரன் கீழே இருக்கிற அரக்கன்களை கொல்றதுக்கு வந்து கடைசியில் பார்த்தா நவதுர்கை ரூபங்களும் அதில் வந்து எப்படி சொல்றது ஒரு பங்கு வரும்போது தான் வந்து கொல்ல முடியும். ஸோ நீங்கள் நவதுர்கையை ஃபர்ஸ்ட் வழிபட்டாதான் இந்த துர்கையோட சக்தி உங்களால் அசிமுலேட் பண்ண முடியும். அப்போ நவதுர்கை ஏன் வந்துட்டு நான் நவராத்திரியை வந்து கொண்டாடுறோம்னா, நவதுர்கையை நீங்க ஃபர்ஸ்ட் கும்பிடுங்கப்பா, அதுக்கப்புறம் இந்த துர்கை எல்லாத்தையும் நீங்க வந்து ஆழமா போகலாம். துர்கா வழிபாடுல ஆழமா போறவங்க வந்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த துர்கைகிட்ட போகணும். அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா துர்கமாசுரன் கொண்ட துர்கை. அதுக்கப்புறம் வந்து கௌசிகா தேவி. இந்த கௌசிகா தேவி யாருன்னா வந்து உங்களுக்கு அஷ்டமாத்திரிக்கான்னு சொல்லுங்களா, அஷ்டமாத்திரிக்கா 8 சப்தமாத்திரிக்காம்பாங்க, சில இடத்துல அஷ்டம்பாங்க. 8 தேவிகள் இருப்பாங்க உங்களுக்கு கீழே. அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து வாராகி, சாமுண்டா, மாகேந்திரி, அப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு தேவிகள் வருவாங்க, இந்த சப்த மாத்திரிகாஸ் வருவாங்க. இந்த மாத்திருக்கா தேவிகள் எல்லாத்தையும் வந்துட்டு அவங்களோட சேர்ந்து வந்து அஷ்ட பைரவர்கள் வருவாங்க அவங்களுக்கு காவலா. சண்ட பைரவர், ருரு பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர் அப்படின்ட்டு இவங்களுக்கு துணையா வந்து அஷ்ட பைரவர்கள் வருவாங்க. இவங்க யார் யாருன்னா உங்க ஆள் மனசை பிரதிபலிக்கக்கூடிய தெய்வங்கள். இப்ப வந்து பிராமின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க, பிரம்மதேவரோட வந்து பெண் தன்மை. அப்படிங்கிற போது அது எது குறிக்கும்னா, இப்ப பிராமியை வழிபடுறவங்க யார் வழிபடலாம்னா, நீங்க வந்து கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல போறீங்க, ஆர்டிஸ்டிக் ஃபீல்ட்ல போறீங்க, உங்களுக்கு கிரியேட்டிவ் பிளாக் இருக்கு, உங்க ஆள் மனசுல வந்து கிரியேட்டிவிட்டி வந்து நீங்க ஆழமா விதைக்கணும்னா நீங்க பிரம்மி அப்படிங்கிற இந்த பிராமி தேவியை நீங்க வழிபடணும். அதாவது பிரம்மதேவரோட துணையை. இன்னொன்னு வந்து விஞ்ஞான இதுல போறவங்க, விஞ்ஞானியா போகணும்னு நினைக்கக்கூடியவங்க பிராமியை வழிபடலாம். ஏன்னா பிரம்மதேவர் வந்து ஒரு லெவல்ல விஞ்ஞானி மாதிரி தான், நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவார் பிரபஞ்சத்துல. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படி இருந்தா இப்படி இருக்கும், வந்து படைப்புகள்ல வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார். சோ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்டேஷன் குவாலிட்டி வந்து பிரம்மதேவருக்கு இருக்கிறதுனால, யாராவது வந்து சயின்டிபிக் ஃபீல்ட்ல வந்து சாதிக்கணும், எனக்கு வந்து ரொம்ப சயின்டிபிக்கான ஒரு தாட் ப்ராசஸ் வேணும், நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டேஷனல் இதுல வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டேஷன்ல வந்து பெரிய ஒரு சக்சஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சயின்ஸ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் பிகெஸ்ட் பார்ட். அப்படிங்கிற போது அந்த பிரம்மதேவரோட குவாலிட்டி தான் இன்டைரக்ட்லி. சோ அந்த பிரம்மதேவரோட குவாலிட்டி நீங்க எம்பாடி பண்றதுக்கு நீங்க பிராமியை வழிபட்டீங்கன்னா நீங்க பிரம்மதேவரோட குவாலிட்டி இன்டைரக்டா நீங்க எம்பாடி பண்ணலாம். பிரம்மரும் பிராமி நீங்க 2 பேர் சேர்த்து கும்பிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு பிரம்மதேவரோட அந்த எக்ஸ்பெரிமெண்டல் குவாலிட்டி எம்பாடி பண்ணலாம். இல்லைன்னா வந்து நீங்க கிரியேட்டிவ் ஃபீல்டு, கிரியேட்டிவ் என்டிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்க போகலாம். இப்ப சாமுண்டேஸ்வரி நான் ஏற்கனவே அவங்கள பத்தி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். அந்த கௌசிகா தேவிக்கு கீழே வர்ற அந்த சாமுண்டேஸ்வரி ரூபத்தை பத்தி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், அந்த சப்த மாத்திரிகால. இவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா சாமுண்டேஸ்வரி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆள் மனசுக்குள்ளார இருக்க தீமையை வந்து அகற்றக்கூடியவங்க, உங்க நெகட்டிவ் பேட்டர்னை பிரேக் பண்ணக்கூடியவங்க, உங்க ஆள் மனசுக்குள்ளார இருக்கிற உங்களோட தாழ்வு மனப்பான்மை, துக்கம், பயம், உங்க ஆள் மனசுக்குள்ளார உங்களை பீடிச்சிருக்கிற அந்த கெட்டதை வந்து உடச்செறியக்கூடியவங்க. அப்ப அந்த சாமுண்டேஸ்வரி வழிபாடு அதுக்கு. சோ எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆள் மனசுக்கு தேவையான பல குணாதிசயங்களை வந்து விதைக்கக்கூடிய அந்த இந்த சப்த மாத்திரிகாஸ். அப்போ இந்த சப்த மாத்திரிகாவை நீங்க தொடரணும்னா ஃபர்ஸ்ட் நவதுர்கையிலிருந்து ஆரம்பிக்கணும். இந்த நவதுர்கை யாரு உங்களுக்கு வந்துட்டு மகிஷாசுர கொன்ற வந்து அந்த மகிஷாசுர மர்தினியிலிருந்து, அதுக்கப்புறம் அந்த துர்கமாசுரனை கொண்ட துர்கை ரூபத்துக்கு போய் அதுக்கப்புறம் கௌசிகா தேவிக்கு நீங்க போகணும். நிறைய பேர் எடுத்த உடனே சப்த மாத்திரிகை போவாங்க, அடிதான் உழு. ஏன்னா வந்து நீங்க எடுத்த உடனே உங்க ஆள் மனசை தொட்டீங்கன்னா உங்களால வேலை செய்ய முடியாது. ஃபர்ஸ்ட் உங்க மனசை ஒருநிலைப்படுத்தணும். துர்காதேவியை வச்சு உங்க குடும்பத்தை வந்து நீங்க ஒருநிலைப்படுத்தணும். உங்க குடும்பத்திலேயே அமைதி இல்லைங்கிற போது நீங்க எப்படி ஆன்மீகத்துக்குள்ள இருப்பாங்க? சாத்தியமே இல்ல. உங்க ஆள் மனசுக்குள்ள வேலை செய்யறதுல அப்பாற்பட்ட விஷயம். உங்க குடும்பமே இங்க அமைதி இல்லைங்கிற போது இல்ல உங்க குறிய போர்ல பிரம்மச்சாரியாவது போயிடணும். பிரம்மச்சாரியா போயிட்டு நீங்க துர்கையை வழிபட்டு நீங்க அதுக்கப்புறம் மேற்படி ரூபத்துக்கு போகணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் துர்கையை வந்துட்டு நான் இந்த ஸ்டெப்ல போக மாட்டேன், நான் பிரம்மச்சாரியும் கிடையாது, ஆனா நான் வந்துட்டு குடும்பத்தோட பந்தப்படல, நான் எடுத்த உடனே வந்து கௌசிகா தேவிக்கு இருக்கிற சப்த மாத்திரிகா கொள்வீங்கன்னா மிதி தான் மிதிப்பாங்க. ஏன்னா உங்களால அவங்க உக்கரத்தை தாங்க முடியாது. ஏன்னா இதுதான் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நவதுர்கை குடும்பத்தை சமாதானப்படுத்துறதுக்கு, குடும்பத்தை வந்துட்டு அமைதியான ஒரு கண்டிஷன் கொண்டு வரதுக்கு துர்கையை கும்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க மேல வந்துட்டு துர்கமாசுரனோட கொண்ட துர்கை அவங்க வந்து இம்பாசிபிளான கண்டிஷன்ஸ். இப்போ வந்துட்டு இதை எடுத்துக்கங்க, ஃபேமிலியில சில பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு இம்பாசிபிளா இருக்கும் சமாளிக்கிறது. கரெக்ட்டுங்களா? நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் நீங்க பார்த்திருப்பீங்க, இதெல்லாம் சமாளிக்கவே முடியாது, சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அப்போ இதை சீக்வெட் பண்றதுக்கு ஒரு லேயரா இவங்க வருவாங்க. இந்த துர்கமாசுரனை கொண்ட துர்கை வருவாங்க. நீங்க அவங்களை வழிபடும் போது என்னன்னா இம்பாசிபிளான விஷயத்தை உடைக்கிறதுக்கான தெம்பும் சக்தியும் உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுக்கான பக்குவம், ஞானம் எல்லாத்தையும் அவங்க கொடுப்பாங்க. சோ ஒரு லெவல்ல வந்து உங்களோட அந்த பவர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களை எம்பவர் பண்ணுவாங்க. இம்பாசிபிளான திங்ஸை உடைச்சு வெளியில வர்றதுக்கான பவரை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க ஆள் மனசுக்கான தடங்களை நீங்க போகணும். அதாவது நீங்க இம்பாசிபிளான விஷயங்கள், வாழ்க்கையில சாத்தியமே அற்ற விஷயங்களை உடைக்க நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்க ஆள் மனசு வந்து தடங்களா வரும். ஏன்னா உங்க ஆள் மனசு தானே சொல்லும், இது சாத்தியம் இல்ல, அது சாத்தியம் இல்ல, அது வந்து லாய்க்கப்படாது, இது லாய்க்கப்படாது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்ய போற, சூப்பரான ஒரு விஷயத்த செய்ய போறேன்னா உங்க மனசு என்ன நல்லா உங்களை உலட்டுங்கிறது நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும். நீங்க இந்த ரெண்டையும் நீங்க ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த லேயருக்கே வரணும். நான் ஃபேமிலியே இங்க வந்து கந்தரகோலமா இருக்குது, நான் வந்துட்டு இதையவே என்னால சரி பண்ண முடியல அப்படிங்கிற போது நீங்க எடுத்த உடனே உங்க ஆள் மனசை டச் பண்றது நடக்கிற காரியம் கிடையாது. அதனால ஃபேமிலியில ஒரு ஃபண்டமெண்டல் பீஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு
இம்பாசிபிளான விஷயத்தை வந்து அடிக்கணுங்கிற அந்த வெறியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த நல்ல வெறினா ஒன்றும் கெடுதல் கிடையாது. இது வந்து நல்ல வெறி தானே. உங்களுக்கு அந்த பேஷன் என்ன, இம்பாசிபிளான விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணுங்கிற வெறி வந்து உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு நிறைய விஷயத்தை சாதிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்ல. அந்த வெறி இக்னைட் பண்றதுக்கு இந்த துர்கமாசூரை கொன்ன துர்கை. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆள் மனசை வந்து போய் சரி பண்றீங்க. இது பண்ணும்போது நீங்க வந்து ஃபேமிலியை மட்டும் சமாதானமா வச்சுக்க முடியாது. உங்க கரியர், உங்க லைஃப்ல பல டைமென்ஷன்ல நீங்க சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு துர்காதேவி வந்து ஒரு பெரிய வந்து அஸ்திவாரமா இருப்பாங்க. அந்த அஸ்திவாரத்தை வந்துட்டு நான் வந்து இந்த நவராத்திரியில போட்டு உங்களுக்கு வந்து துர்காதேவி அம்மாவோட உபாசனை எடுக்கணும்னா எங்கிட்ட வாங்க. அதுக்கு நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. அத்துடன் நான் விடைபெறுகிறேன் இந்த இன்சைட்டோட. துர்கம்மாவோட அருளோட சகல விதமான சௌபாகியமும் ஐஸ்வர்யமும் பாதுகாப்பும் நீங்க அடைஞ்சு வாழ்க்கையில மென்மேலும் வளருவீங்க. உங்க குடும்பமும் உங்க குட்டியும் அதே சமயத்துல நீங்களும் நல்ல சௌபாகியமா வாழுவீங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட நான் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஐ வில் see you in the next video. Bye.